ஓம் சாய்ராம். இது வந்து தேர்ஸ்டே விலாகு. ஓகே, இப்போ வந்து ரீசெண்டாக அவேர்னஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. எக்கச்சக்கமான மெசேஜஸ் வந்து அப்படியே ஃப்ளட் ஆகிக்கிட்டு இருக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பு. ஏற்கனவே மிராக்கிள்ஸ் வேறு நிறைய கொட்டி கிடக்கு. இப்போ அது போக எனக்கு வந்து நிறைய பேர் ஆறுதல் சொறி கனிவான வார்த்தைகளை எல்லாம் உபயோகித்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ எல்லோரும் கேட்டது, உங்களுக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு கேட்டிங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நான் நார்மலாகவே யாருக்கிட்டையுமே எதையுமே சொல்ல மாட்டேன். ஆனால் என்னை அறியாமல் ஒரு பர்சன்கிட்ட இதை சொல்ல வச்சுருக்காரு பாபா அப்படின்னா, நீ ஃப்ரெண்டுன்னு நினச்சி நம்பி பழகிக்கிட்டு இருக்க ஒரு ஆளை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக தான் இதை நடத்தியிருக்காரு அப்படிங்கிறது உங்களை எத்தனை பேருக்கு இது வந்து புரிய வருது? எப்பயுமே ஒருத்தர் ரொம்ப நீண்ட காலத்துக்கு நம்ம கூட நடிக்கவே முடியாது. ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு சம்பவத்தை நடத்தி அது மூலமா இவங்க வந்து ஃபேக் ஆனவங்க அப்படின்னு கடவுள் நம்மளுக்கு காட்டி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி சாயம் வெளுக்கிறதுக்காகவே இது எல்லாத்தையும் செஞ்சுருக்காரு. அண்ட் இதை வெளியே சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு அனுபவம் எல்லாருக்கும் இருந்திருக்கும். அதை நம்ம வெளியே சொன்னாதான் பல பேர் தெரிஞ்சுக்குவாங்க, உஷாராகவும் இருப்பாங்க. மறந்துடவே மறந்துடாதீங்க, கடவுள் எப்போவுமே நமக்கு துணையாக இருப்பார்.